Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Let's go holidays. Travel beyond boundaries. ஒருத்தர் வந்துட்டு டிவிகேல ஜாயின் பண்ணதாவும் இல்ல அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தது தவறான கையெழுத்து, ஏன் கட்சியில் இருக்கவர் கையெழுத்தே போடல அப்படிங்கிறது தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. காமராஜ் கையெழுத்து போட்டிருக்கிறாருங்க. ஆனா ஒரு தப்பு டிவிகே ப்ராசஸ் தப்பு என்னன்னா, அது கட்சி தலைவர் அமமுகவின் தலைவர் டிடிவி வழியா போயிருந்திருக்கும். ஃபுல் வீடியோ கொடுங்க, எங்க எடுத்தீங்க, எங்க கார்ல உட்கார்ந்து இவர் கையெழுத்து போட்டாரு, விஜய் வீட்லயா இல்ல ரோட்லயா, உங்களுக்கு ஆதரவு என்னது சுய நினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட காமிச்சுக்கலாம். ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பதற்கு மெஜாரிட்டி தேவை இல்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான். இப்ப திமுக அதிமுக யாராவது அந்த கிளைம் பண்ணிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். இங்க கிளைம் பண்ணது தாவேகா மட்டும்தான். அவங்க கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. உடனடியாக அவங்களை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். அதுதான் வந்து சட்ட கட்டாயம். ஆளுநர் செய்வது மிகப்பெரிய தவறு. மக்கள் வந்து அதை வந்து வெறுப்போட தான் பார்ப்பாங்க, அதுல சந்தேகமே இல்லை. யார் சார் விஜய் சிஎம் ஆக கூடாதுன்னு நினைக்கிறது? இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா பிஜேபி நினைக்கிறதா தான் நான் உணர்ந்துக்கிறேன். இப்ப திமுகவும் அதிமுகவும் மட்டும் சேர்ந்தாலும் நம்பர் பத்தாதுங்க. அது டிவிகே நம்பரோட கம்மி நம்பர். காரணம் என்னன்னா, அதிமுகவோட பிற கூட்டணி கட்சிகள் அதிமுக முதலமைச்சர் அதுக்கு ஆதரவு தராது, திமுக இருக்கிற பிற கூட்டணி கட்சிகளை அழும்பு பண்ணும். அப்பவும் நம்பர் பத்தாது. சோ ஒரே ஆப்ஷன் தாங்க, விஜய் மட்டும்தான். அர்லேகர் வாங்கி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வண்டி எதுன்னா நம்ம ஆர்.என். ரவி டிரான்ஸ்போர்ட் வண்டி தான். அதே மாதிரி பாணியில தான் இவர் செயல்படுறாரு. ஜனநாயக விரோதமாக அழும்பு பிடித்து ஆளுநர் பதவி ஏதோ ஆளவந்தார் பதவி மாதிரி நினைத்துக் கொண்டு அவர் செயல்படுறாரு. அதுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தர்றது டெல்லி. 6 மாசம் இருக்கட்டும் சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஆனா வந்து சொல்லதான் செய்யறாங்க, அதை நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? நடைமுறைப்படுத்திடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா மக்கள் விருப்பத்துக்கு விரோதமாக நீங்க செய்து ஒரு 6 மாசத்துல அடுத்த தேர்தல் வந்தா விஜய்க்கு தம்பின் மெஜாரிட்டி கிடைச்சிடும். 200க்கு மேற்பட்ட இடங்கள் வந்துருவார்ல சார். உண்மையிலேங்க இது வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர போறாங்க. இதற்கான பிளான் தான் இதெல்லாம். அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா சார்? 2 இயக்கங்களும் ஒன்னாகணும்னு முயற்சி எடுத்தா அது வேற விஷயம். அது திராவிட கொள்கைகள் 2 இயக்கங்களும் ஒன்னாகலாம். 2 கட்சியும் கூட்டணி வைக்கும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு தெரியும், டெல்லியில இருந்து சில வேலைகள் நடக்கிறது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை. அப்படிங்கும் போது இங்க வெறுப்பை சம்பாதிக்கிறது அதிமுகவும் திமுகவும் தானே சார். மக்களிடத்துல வெறுப்பை சம்பாதிக்கிறதுனால விஜய் அவர்களோட தரம் உயர்ந்துகிட்டே தானே போகுது. இப்ப மறுபடி ரீ எலெக்ஷன் வச்சா அனைவரும் விஜய்க்கு தானே சார் ஓட்டு போடுவாங்க. ரீ எலெக்ஷன் வரவே வராது, கவலைப்படாது. திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு? திருமா வந்து ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குற முடிவு எடுக்கிறதாங்க அவருக்கு நல்லது. இப்ப பேசப்படுகிற மாதிரி அவர் முதலமைச்சர் ஆகணும், துணை முதலமைச்சர் ஆகணும். 2 துணை முதலமைச்சர் கேட்பீங்களா? அப்படின்னா காங்கிரஸ் துணை முதலமைச்சர் கேட்கும், ஆளாளு கேட்பாங்களா? எத்தனை துணை முதலமைச்சர் இங்க வைக்க போறீங்க? சிபிஐ சிபிஎம் ஸ்டாண்டு தான் சரி. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா அது பதவி வெறியாக பார்க்கப்படும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷாம் அவங்களை சந்திச்சு அரசியல்ல என்னதான் நடக்குது, இவ்வளவு கலவரங்கள் ஏன் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சைலஜா நாச்சியார். களம் வந்துட்டு ஒரு மாதிரி குளறுபடியாவே போகுது சார். அரசியல் களம் அரசியல் கலவரம் ஆயிருச்சு அப்படின்னா மக்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. நேற்று இரவு வந்துட்டு நேற்று சாயங்காலத்துக்கு மேல ஒரு தகவல் வந்தது. அமமுகல இருந்து, அதாவது ஒருத்தர் வந்துட்டு டிவிகேல ஜாயின் பண்ணதாவும் இல்ல அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தது தவறான கையெழுத்து, ஏன் கட்சியில் இருக்கவர் கையெழுத்தே போடல அப்படிங்கிறது தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் நடந்தது சார்? என்னதான் உண்மை? மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்களேன். காமராஜ் கையெழுத்து போட்டிருக்கிறாருங்க. ஆனா ஒரு தப்பு டிவிகே ப்ராசஸ் தப்பு என்னன்னா, அது கட்சி தலைவர் அமமுகவின் தலைவர் டிடிவி வழியா போயிருந்திருக்கணும். நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும், இப்ப ராகுல் காந்தி வழியா தானே நீங்க காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவை கேட்க முடியும். அது ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அதாவது சிங்கிள் எம்எல்ஏ தான் அவரு, இருந்தாலும் அவர் ஒரு கட்சியின் எம்எல்ஏ. டிடிவி வழியா போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ இது வந்து ஒரு இஷ்யூவா மாறிடுச்சு. இதுவே வந்து ஆட்சி அமைப்பதில் குந்தகத்தை ஏற்படுத்துமோங்கிற ஒரு பரபரப்பு, நீங்க சொன்ன மாதிரி கலைபுரம் இல்லைன்னா கலாட்டா எல்லாமே வந்துருச்சு. மக்கள் வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் ஆகணும் தானே சார் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் ஆகுறதுல இவ்வளோ இடையூறுகள், நான் போறேன் நான் போல, இவங்க போயிட்டாங்க இவங்க போல, பெரும்பான்மை நிரூபிக்கல அப்படிங்கிற நிறைய பேச்சுகள் வந்துட்டே இருக்கு. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? விஜய் சிஎம்ஏ ஆகக்கூடாது, விஜய் சிஎம்ஏ ஆகக்கூடாதுங்கிறதோட விஜய் ஆகக்கூடாதுங்கிறதுல வந்துட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களா?
மக்கள் அப்படித்தாங்க நினைப்பாங்க. மக்களுக்கு கோபம் அதிகமாகும். அடிப்படையில பிராக்டிக்கலாவும் ஒரு லாயராவும் நான் இதை சொல்றேன், பத்திரிகையாளனாவும் சொல்றேன். ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பதற்கு மெஜாரிட்டி தேவையில்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான். அது எப்போ குழம்பும் அப்படின்னா when there are two other parties who are expressing interest. இப்ப திமுக அதிமுக யாராவது அந்த கிளைம் பண்ணிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். இங்க கிளைம் பண்ணது தாவேகா மட்டும்தான். அவங்க கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. உடனடியாக அவங்களை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். அதுதான் வந்து சட்ட கட்டாயம். ஒரு வரலாற்று உதாரணம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே 1989 ஜானகி அம்மாள் ஆட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்ப ஆளுநர் வந்து குரானா, நாங்கெல்லாம் பத்திரிகையாளர், கள பத்திரிகையாளர்கள், 96 எம்எல்ஏ தான் இருந்தாங்க அவங்க கிட்ட. அதிமுக 2ஆ உடைஞ்சு ஒரு பகுதி ஜெயலலிதா மாட்டு போயிடுச்சு. 96 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டுதான் குரானா அவர்கள் ஜானகி அம்மையாரை முதல்வராக பதவியேற்குமாறும் 4 வார டைம் கொடுத்தும் அந்த இன்வைட் வந்துச்சு. இன்வைட் காப்பி கூட என்கிட்ட எங்கேயோ இருக்கு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஆளுநர் செய்வது மிகப்பெரிய தவறு. மக்கள் வந்து அதை வந்து வெறுப்போட தான் பார்ப்பாங்க. அதுல சந்தேகமே இல்லை. நீங்க சரியா சொன்னீங்க. முதலமைச்சரா இவர் வரணும், அவருக்கு மெஜாரிட்டி இல்லை, இவ்வளவுதான பாயிண்ட். மக்கள் விருப்பம் என்ன? மக்கள் விருப்பம் திமுக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ விஜய் 107 இருக்கு, 108 இருக்கு, 1 போயிடுச்சுன்னா 107, சபாநாயகர் 1 போயிடுச்சுன்னா 106, ரைட், 106 இருக்கு. இப்போ மக்கள் இன்னொரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. 2 பெரிய கட்சிகள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கு. அப்போ ஆளுங்கட்சிக்கான கடிவாளமாக எதிர்கட்சிகள் செயல்படணும், ஆளுங்கட்சியாகவும் முதலமைச்சராகவும் விஜய் வரணும். இப்படிதான் நான் வந்து இந்த தீர்ப்பை வந்து இப்படிதான் நான் டீகோட் பண்ணி பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அவர் தவறுகள் செய்யலாம், அவர் மேல குற்றச்சாட்டுகள் வரலாம், அது வேற விஷயங்க. இன்றைய தேதிக்கு ஒரு அரசாங்கம் அமையணும். நாளையோட நமக்கு பீரியட் முடியுதுங்க. அதுக்கு பிறகு அப்படின்னா அது பிறகு மத்திய அரசாங்கத்தோட இஷ்டம்னு ஆகி போயிடும், இல்ல ஆளுநர் மாளிகையோட இஷ்டம்னு ஆயிரும். அப்போ மிக இயல்பாக இது பத்திரிகையாளர்களாகவும் நாங்க கவலையோடு தான் பார்க்கிறோம். மூத்த பத்திரிகையாளராக நான் வந்து ஒரு வெறுப்போடையே கூட இதை பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து மக்களிடத்தில் இருந்து வந்த கேள்விதான். அதை நான் மக்களிடத்துல இருந்து அந்த சைடு இருந்தே கேட்கிறேன் சார். யார் சார் விஜய் சிஎம் ஆக கூடாதுன்னு நினைக்கிறது? இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா பிஜேபி நினைக்கிறதா தான் நான் உணர்ந்துக்கிறேன். காரணம்னா, திமுக ஒரு கிளைம் பண்ணலாங்க. அவங்க கிட்ட வந்து அவங்க கூட்டணியோட சேர்த்தா கிட்டத்தட்ட 70-75 எம்எல்ஏக்கள் வராங்க. ஆனா அவங்க வந்து அப்படி வரல. ஒரு கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரல அப்படின்னா மக்கள் வந்து எதிர்கட்சியா இருக்கத்தான் மேண்டேட் கொடுத்திருக்காங்க. 1989 ராஜீவ்காந்தி 185 சீட் தான் வாங்கினாரு. ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவரை ஆட்சி அமைப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி அழைப்பு விடுத்த போது அவர் வேணாம், எங்களுக்கு வந்து மக்கள் எதிர்கட்சிங்கிற மேண்டேட் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லித்தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியான விபி சிங் ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டார். இது நம்ம பாராளுமன்ற மரபே இதுதான். அப்போ திமுக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல, அது பப்ளிக்காவும் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அதிமுக தான் கொஞ்சம் குழப்படியாகவே இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் கொண்டு போய் தங்க வச்சாங்க, ஒரு குழப்படியா இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட நம்பர் பத்தாது. இப்ப திமுகவும் அதிமுகவும் மட்டும் சேர்ந்தாலும் நம்பர் பத்தாதுங்க. அது டிவிகே நம்பரோட கம்மி நம்பர். காரணம் என்னன்னா, அதிமுகவோட பிற கூட்டணி கட்சிகள் அதிமுக முதலமைச்சர் அதுக்கு ஆதரவு தராது, திமுக இருக்கிற பிற கூட்டணி கட்சிகளை அழும்பு பண்ணும். அப்பவும் நம்பர் பத்தாது. சோ ஒரே ஆப்ஷன் தாங்க, விஜய் மட்டும்தான். இதை வந்து அவர் முதலிலேயே ஆளுநர் செய்திருக்க வேண்டும். அப்ப செய்யல அப்படின்னா ஆளுநர் யாரோட நியமனம்னா உள்துறை அமைச்சரோட நியமனம் தான். அப்ப அர்லேகருக்கு அமித்ஷாவுக்கு இடையில எந்த வித்தியாசமும் இல்ல. அர்லேகர் வாங்கி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வண்டி எதுன்னா நம்ம ஆர்.என். ரவி டிரான்ஸ்போர்ட் வண்டி தான். அதே மாதிரி பாணியில தான் இவர் செயல்படுறாரு. ஜனநாயக விரோதமாக அழும்பு பிடித்து ஆளுநர் பதவி ஏதோ ஆளவந்தார் பதவி மாதிரி நினைத்துக் கொண்டு அவர் செயல்படுறாரு. அதுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தர்றது டெல்லி. இப்படிதான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுதுல, மக்களோட விருப்பம் இதுதான் அப்படின்னு தெரியும் போது ஏன் யாருமே வந்துட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணட்டும், விஜய் இருந்ததா இருக்கட்டுமே அப்படிங்கறது 6 மாசம் இருக்கட்டும் சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஆனா வந்து சொல்லதான் செய்யறாங்க, அதை நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? நடைமுறைப்படுத்திடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் விருப்பத்துக்கு விரோதமாக நீங்க செய்து ஒரு 6 மாசத்துல அடுத்த தேர்தல் வந்தா விஜய்க்கு தம்பிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? 200க்கு மேற்பட்ட இடங்கள் வந்துருவார்ல சார். உண்மையிலேங்க. காரணம் என்னன்னா, ஜனங்க கோபமா மிடில் கிளாஸ் ஆங்கர் இருக்குங்க. நான் கூட திமுக ஆட்சிக்கு வரும் தான் நான் கணிச்சேன், மூத்த பத்திரிகையாளனாக. கண்டிப்பா நிறைய கணிப்புகள் வந்து இதுல தவறா முடிஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மிடில் கிளாஸ் ஆங்கரை நம்மளுக்கு எஸ்டிமேட் பண்றதுக்கு வழி இல்ல. நம்ம ரூரல் ஏரியால ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்கிறோம். நான் ரூரல்ல திமுகவுக்கு பெரிய ஆதரவு இருந்தது. நான் புதுக்கோட்டை, நீங்க டெல்டா மாவட்டங்களுக்கு டிராவல் பண்ணும்போது அங்க உண்மை டிவிக்கே இல்ல. ரிசல்ட் பார்க்கும்போது தஞ்சாவூரை தவிர வேற எங்கேயுமே டிவிக்கே இல்ல. வழக்கமா ஓட்டு தானே வந்துச்சு, சீட்டு வரல. சரி, இதுல வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்ன பிரின்சிபல்னா, அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் பட் பை லேட் நைட் இலுமினேஷன் த்ரூ சேட்டலைட்டுங்க. இது ஒரு கிளாசிபிகேஷன். எப்படின்னா, சேட்டலைட்ல இருந்து நம்ம லேட் நைட்ல
பூமியை பார்க்கும்போது நிறைய பகுதிகள் வெளிச்சமா இருக்கும், சில பகுதிகள் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், சில பகுதிகள் கொஞ்சம் டார்க்கா இருக்கும், சில பகுதிகள் ரொம்ப டார்க்கா இருக்கும் இல்லைங்களா? இதை வச்சு அவங்க ரூரல் அர்பன் பிரிக்கிறாங்க. இது வந்து விஞ்ஞானம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ரூரல் அர்பன் ஏரியாவை பிரிச்சதை அப்படியே நம்ம கான்ஸ்டிடியூன்சியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பிற கட்சிகள் வெற்றி பெற்ற கான்ஸ்டிடியூன்சி டிவிகே, டிஎம்கே. அப்ப டிவிகேயோட வெளிச்சம் எங்க, ஃபுட் பிரிண்ட் எங்க அதிகமா இருக்குன்னா மோஸ்ட்லி அர்பன், செமி அர்பன் இங்க அதிகமா இருக்கு. அதிமுக, திமுக இது எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தா இப்ப இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூன்சி லிஸ்ட் படி அதிமுகவும் திமுகவும் சேரும் போது உங்களுக்கு 120 கிட்ட வந்துருது. அதையும் சேர்த்தா நீங்க பாக்கணும். டிவிகே தனியா 108, அதிமுக திமுக சேர்ந்தா 108க்கு மேல வரும் இல்லையா? நேச்சுரலா கூட்டணியா சொல்லுங்க. அப்போ அது ரூரல் ஏரியால தான் நிறைய ஃபுட் பிரிண்ட் வருது. அப்ப இங்க ஏதோ ஒரு வகையில பெரிய ரூரல் அர்பன் டிவைடு இருந்திருக்கு, அதை சரியா கணிக்கல. பெரும்பாலும் திமுகவோட கோட்டை சென்னை, சென்னையில 14 தொகுதி டிவிகே ஜெயிச்சிருச்சு. ஓட்டு வித்தியாசம். சென்னை மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்துல திமுக ஒண்ணு கூட ஜெயிக்கல. திமுக எங்கெல்லாம் செல்வாக்கா இருக்கோ அங்கெல்லாம் டிவிகே ஜெயிச்சிருக்கு. ஒரு சாதாரண வெற்றியும் இல்ல, அது நல்ல திடமான வெற்றி. அப்போ அர்பன் ஆங்கர் இருக்கு. ப்ராப்ளி அது அர்பன் மிடில் கிளாஸ் ஆங்கரா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில இருக்கு. இப்போ அந்த கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரியான செயல்கள்ல வந்து ஆளுநரோ இல்ல மற்றவர்களோ ஈடுபட்டால் இன்னமும் அந்த கோபம் வெடித்து சிதறும். சார், ஆளுநரோட மாஸ்டர் பிளான் என்ன சார்? இது ஆளுநர் பிளானா இல்ல திமுகவோட பிளானா இல்ல ஏடிஎம்கே எதுவும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? மாஸ்டர் பிளான் என்ன சார்? ஆளுநர் பிளான் தாங்க. இல்ல திமுக அதிமுகவுக்கு ரோல் இல்ல. என்ன காரணம்னா அதிமுக அது டெல்லியோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். திமுக ஆட்சி வரவே கூடாதுன்னு நினைச்சது தானே டெல்லி. திமுக அப்படித்தானே நடந்துகிடுச்சு. தமிழ்நாடு ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு அப்படின்னு சொன்னது யாரு? திமுக தானே. திமுக தானே. அப்ப திமுக வெர்சஸ் பிஜேபி இல்லைன்னா வெர்சஸ் டெல்லி, இப்படிதான் நான் இதை பார்த்தேன். முதல்ல இருந்து அப்படிதான் பார்த்தேன், இப்போ அப்படிதான் பார்க்கிறேன். அப்ப திமுகவுக்கு இதுல ரோல் இல்ல. அதிமுகவுக்கு டெல்லியோட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதிமுக பேர்ல அவங்களுக்கு கோபம் தான் இருக்கும். ஏன்னா 27 சீட் அவங்க பிஜேபிக்கு கொடுத்து ஒரே ஒரு சீட்ல தான் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அதிமுக ஓட்டு எதுவுமே பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ள முடியும். நீலகிரியில அந்த ஒரு போஜராஜன் ஜெயிச்சது கூட எப்போதுமே நீலகிரி வந்து அந்த காலத்துல இருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமா அது ப்ரோ பிஜேபியா மாறிடுச்சு. ஜெயலலிதா பிஜேபி கூட்டணி வச்ச போது 5 எம்பி தொகுதிகள் பிஜேபிக்கு, 5 எம்பி தொகுதிகள்ல கோயம்புத்தூரும் நீலகிரியும் கொடுத்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து இந்த ரெண்டுலயுமே அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. பழைய கோயம்புத்தூருங்க, திருப்பூர் எல்லாம் சேர்த்த கோயம்புத்தூர். அதுலதான் இப்போ இன்றைய வைஸ் பிரசிடென்ட் முதல்ல ஜெயிச்சாரு. ராதாகிருஷ்ணன் வந்து முதல்ல ஜெயிச்சாரு. 99ல திமுக கூட்டணிக்கு பிஜேபி வந்த போதும் அதே மாதிரியான நிலைப்பாட்டை தான் கையெடுத்தாங்க. சோ நீலகிரியில போஜராஜன் ஜெயிச்சதுங்கிறது அதிமுக ஓட்டுல இல்ல, அவங்க சொந்த ஓட்டுல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த கோபம் இருக்கும்ல, அப்புறம் எப்படி அதிமுக ஆட்சி அமைக்க விடுவாங்க? சார், ஒரு விஷயம் எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்காங்களே சார், இது வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர போறாங்க. இதற்கான பிளான் தான் இதெல்லாம். அதனாலதான் வந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் முதல்ல வந்து நியூஸ் அப்டேட் பார்த்தா மத்தியானம் காலையில சாயங்காலம் வரும். இப்ப பார்த்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான பிளான் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா சார்? நடக்கவே நடக்காதுங்க. என்னோட முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுனா 1979. அப்போ என்ன சிச்சுவேஷன்னா, இந்திரா காந்தி அம்மா திருப்பி வந்துருவாங்களோங்கிற சிச்சுவேஷன். அதாவது மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் கவிழ்ந்து போய் மத்தியில பெரிய குழப்பம். மீண்டும் கம்பேக் இந்திரா காந்தி அப்படின்னு வரும்போது விஜய் பட்நாயக் இங்க வந்தார். வந்து திமுக ஒன்றாக இணையணும். சேப்பாக்கத்துல பிரஸ் மீட்டுங்க, அந்த பிரஸ் மீட் நான் அட்டன் பண்றேன். எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ அப்படி ஒன்றானா, அதாவது திமுக திராவிட இயக்கங்கள் ஒன்றானா யார் தலைவர்? அது கலைஞர் தான் தலைவர்ன்றாரு எம்ஜிஆர். யார் முதல்வர்? கலைஞர் வந்து எம்ஜிஆர் தான் முதல்வர்ன்றாரு. அன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டு வரவேற்போ இல்ல மறுநாளும் 2 தலைவர்களும் ஒன்னா போறாங்க. இந்த இணைப்பு உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்குமே அப்படின்னு கலைஞர் ரொம்ப நக்கலாலாம் கேள்வி எல்லாம் கேட்டாரு. கைகூடவே இல்லை. 79 எடுக்கப்பட்ட முயற்சி. 50 வருஷம் கழிச்சு 2 இயக்கங்களும் ஒன்னாகணும்னு முயற்சி எடுத்தா அது வேற விஷயம். அது திராவிட கொள்கைகள் 2 இயக்கங்களும் ஒன்னாகலாம். 2 கட்சியும் கூட்டணி வைக்கும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? இல்ல சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு கூட பாத்திருப்பீங்க, ஒரு பெரிய லெவல்ல ஒரு பூம் ஆச்சு. 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பூம் ஆச்சு. மக்கள் அந்த பயத்திலேயே தான் இப்ப வரைக்குமே இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் பதவி ஏற்கும் வரை எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதாவது உங்க வயசுல நீங்க அப்படி நினைக்கலாம். இது வந்து பொலிட்டிக்கல் கேஸ் லைட்டிங்பாங்க. கேஸ் லைட்டிங்கிற பிரின்சிபிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது உளவியல் ரீதியாக ஏதாவது ஒரு வகையில ஒரு கருத்தை வந்து உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. அது இன்னைக்கு கொஞ்சம் ஈஸி. எங்க காலத்துல பிரிண்ட் மீடியா மட்டும்தான், கேஸ் லைட்டிங் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து சோசியல் மீடியா, நீங்க எல்லாருமே வந்து பப்ளிஷர், எல்லாருமே எடிட்டர், எல்லாருமே செய்தியாளர்கள், எல்லாருமே வந்து ஆங்கர்ஸ், எல்லாருமே
எனிபடி வித் செல்போன், ஒரு ஸ்மார்ட் போனு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா ஒரு 3 லைன்ல அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடிச்சிடலாம். தப்பு கிடையாது. காலம் மாறிடுச்சு. அது வந்து ஒரு வகையான சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கேஸ் லைட்டிங் கீழே தான். கேஸ் லைட்டிங் தெரியுமில்ல? கேஸ் லைட்டுங்கிறது ஒரு படங்க, சினிமா படம். அது வந்து உலகில் வார்த்தை வந்த பிறகு 44 என்னமோ ஒரு கேஸ் லைட்டிங்கிற இங்கிலீஷ் படமா வந்து ஒருவர் வந்து தன் மனைவியை வந்து அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நம்ப வைப்பாரு. அதுக்கு என்னெல்லாம் அவர் பண்றாரு, இதாங்க கதையே, இதாங்க ரொம்ப பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம். இது வந்து இன்னைக்கும் அது பொலிட்டிக்கல் கேஸ் லைட்டிங்கிற வார்த்தை பிரயோகமே வந்துருச்சு. இதுதான் கேஸ் லைட்டிங், எக்ஸாக்ட் கேஸ் லைட்டிங். இப்ப நீங்க சொன்னதுதான். இதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நம்ம எதை வச்சு நான் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அந்த வரலாறை வச்சு சொல்றது ஒண்ணு. அது போக 2 இயக்கமுமே வந்து எதிரெதிர் நிலைப்பாடுகள்ல கொண்ட கள தளபதிகளை வளர்த்து விட்டாச்சு. உதாரணமா KN நேரு, அவருக்கு எதிராக வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர் திருச்சியில அமைச்சராவதுக்கு விட்டுருவாரா? எப்படி சார் விடுவாரு? அதுல ஒரு அலுவலகத்திலேயே நமக்கு எதிராக ஒருத்தரை வளர்த்து விட்டுருவோமா நம்ம? அந்த எண்ணம் இருந்தால் சார், இப்போ ஒரு மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அப்ப அவர் வந்துட்டு ஆட்சிக்கு வரட்டும், என்னதான் பண்றாரு அப்படின்னு பாக்கலாம்ல சார். ஏன் நாங்க விடவே மாட்டோம், வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி சார் இருக்கலாம்? வரவே கூடாதுன்னு நினைக்கிறது யாரு? அது நீங்க தான் சொல்லணும், மக்களுக்கு நீங்க தான் சொல்லணும். வரவே கூடாது அதிமுக இல்லங்கிறதா என்னோட பாயிண்ட். அதாவதுங்க, இப்போ விஜய் போய் முதல்ல 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 5 காங்கிரஸ் 113 சொல்லிட்டாரு. அது எப்படிங்க நீங்க வந்து 113 சொல்லலாம்? அப்படின்னா நீங்க எல்லா கூட்டணியும் சேர்க்கணும் அப்படி நிபந்தனை விதிக்க முடியாது. அப்படி தப்பா இருந்தா கடிதத்தை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு கடிதம் தான் கேட்கணும். இப்போ உதாரணமா நான் வழக்கறிஞர், கோர்ட்ல வந்து ஒரு அபிடவிட் போடுறேன், சத்தியப்பிரமாண வாக்குமூலம், நீங்க தான் என் கிளையண்ட், உங்களோட சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தை நான் கோர்ட்ல போடுறேன், அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. 2 ஆப்ஷன் இருக்கு. நீதிபதியே நம்ம கிட்ட வந்து அதை திருப்பி கொடுத்து அமெண்டட் அபிடவிட் போடுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ வழக்குல நீங்க அதை பார்க்கலாம். இல்ல நானே வந்து நீதிபதி கிட்ட தப்பு இருக்குங்க, நான் அமெண்டட் அபிடவிட், திருத்தப்பட்ட அபிடவிட்டை தாக்கல் பண்றேன்னு பெர்மிஷன் வாங்க முடியும். கவர்னர்கிட்ட கொடுக்குற லெட்டர்ல 3வது வரியில வந்து 4வது இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நம்ம திருத்த முடியாது. தப்பு இருக்குங்க, திருப்பி தரேன், கரெக்ட் பண்ணி கொடுங்க, அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிள் தானே. நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கிளைம் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து 113 சொல்லிட்டீங்க, அதனால 118 தான் காட்டணும் அப்படின்னு ஒரு 1/2 ஏக்கர் அலும்பு பிடிச்சாருன்னா அதை டெல்லியோட சதியா நினைப்பீங்களா, இல்ல திமுக அதிமுக சதியா நினைப்பீங்களா? இல்ல இங்க போட்டியே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இதுல யாரு ஜெயிக்க போறா, தமிழ்நாடா டெல்லியா சார்? இதுல வந்துட்டு ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்கப்படவே இல்லை, மெஜாரிட்டி கொடுக்கல விஜய் அவர்கள், என்ன சார் நடக்கும்? அவர் மெஜாரிட்டியே கொடுக்காட்டாலும் அவர் வந்து கண்டிப்பாக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். சட்டமன்றத்தில் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதிக்குள்ள வந்து மெஜாரிட்டியை நிரூபிங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதான். விசிக கொடுக்கல, யாருமே கொடுக்கலன்னு வச்சுக்கோ. கொடுத்திருக்க காங்கிரஸ் கூட வித்ட்ரா பண்ணிருச்சுங்க. IUML நேத்து கொடுத்த மாதிரி கொடுத்து வித்ட்ரா பண்ண மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இல்லைங்களா? அதே மாதிரி எல்லாரும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. 108 தான் மிச்சம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவர் தானே சார் அதிகபட்சமா? என்ன காரணம்னா, உதாரணமா சட்டமன்றத்துல நம்பிக்கை தீர்மானம் வருது. நம்பிக்கை தீர்மானம் வந்த உடனே திமுகவும் அதிமுகவும் பிற கட்சிகள்லாம் ஒன்னா இணைஞ்சு விஜய்க்கு எதிராக ஓட்டு போடுமா? போட்டுட்டாங்கன்னா சார், போட்டாங்கன்னா உடனடியா அடுத்த தேர்தல் வரும். யாருக்கு லாபம்? விஜய்க்கு தான் சார் லாபம். அது திமுக அதிமுகவுக்கு தெரியாதா? உங்களுக்கு எனக்கு தெரியுது. கண்டிப்பா சார். இப்போ மக்கள் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி, அதாவது மக்கள் வந்துங்க, அது நான் தான் ஏற்கனவே சொல்றேன், கேஸ் லைட்டிங் அவங்க வேற, அவங்கள நம்ம கொச்சைப்படுத்த வேண்டியது இல்ல, அவங்களோட விஸ்டத்தை நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா பதிவுகள் தரவுகள் மூலமா பேசும்போது அடுத்தாப்புல ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு தேர்தல் வந்தா என்ன ஆகுங்கிறத பத்தி எல்லாருக்குமே இப்போ ஒரு கெஸ் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், எப்படி விரும்பும்? அதுதான் சார். இப்போ உங்களுக்கு தெரியும் டெல்லியில இருந்து சில வேலைகள் நடக்கிறது, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கும் போது இங்க வெறுப்பை சம்பாதிக்கிறது அதிமுகவும் திமுகவும் தானே சார். அப்ப அந்த வெறுப்பை மக்களிடத்துல வெறுப்பை சம்பாதிக்கிறதுனால விஜய் அவர்களோட தரம் உயர்ந்துகிட்டே தானே போகுது. இப்ப மறுபடி ரீ எலெக்ஷன் வச்சா அனைவரும் விஜய்க்கு தானே சார் ஓட்டு போடுவாங்க. ரீ எலெக்ஷன் வரவே வராது, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் தெரியும். அடிப்படையிலங்க ஒரு அரசு பேர்ல நமக்கு வெறுப்பு ஏற்படணும்னா அரசு செய்யற தவறுகள் தானே காரணம். தவறுகளே செய்யாம போனா அரசு பேர்ல எப்படி வெறுப்பு வரும்? இந்திரா காந்தி அம்மா திருப்பி வந்து கதையா போயிடும். 77 இருந்து 80 வரைக்கும் மொரார்ஜி தேசாய் அரசு செய்த தவறுகள், கூட்டணி அரசு, அது பாரதிய ஜனதா, இன்றைய பாரதிய ஜனதாவின் ஒரு அங்கம். இன்றைய பாரதிய ஜனதாவுக்கு முன்னாடி இருந்த கட்சி பாரதிய ஜனதாவின் ஃபோர் ஃபாதர், அவங்களும் அந்த கூட்டணி அரசுல பங்கு பெற்றாங்களே. மொரார்ஜி தேசாய் கூட்டணி அரசுல அவங்க இருந்தாங்க. RSS மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் வந்தோடனே அவங்க வெளியில வந்தாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் அரசு சீரியஸ் ப்ராப்ளத்தை சந்திக்கும் போது மக்களுக்கு மீண்டும் இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டு இந்திரா காந்தி அம்மா வந்துட்டாங்க. 77 ஆட்சியெல்லாம் இழந்து சிறைக்கெல்லாம் போன இந்திரா காந்தி அம்மா 80 திருப்பி பிரதமர் ஆனாங்க. எப்போதுமே அரசு தவறுகள் செய்து தவறுகள் மக்களை போய் அடையணும். இப்ப 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. 23 வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய குட்வில் இருந்துச்சு. கடைசியா எப்போ வந்து குட்வில் அவங்க இழக்க தொடங்கினாங்க? கடந்த
மிஞ்சி போனா ஒரு 10ல இருந்து 15 மாசம் இருக்கும். அடுத்தடுத்த சம்பவங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில தொடங்கி அடுத்தடுத்த சம்பவங்கள் அதுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்டே பண்ணல. விஜய் விட்ட சேலஞ்சையுமே சரியா பொலிட்டிக்கலா ரெஸ்பாண்ட் பண்ணலைங்க. ஓகே. திமுக தீய சக்தின்னு சொல்லும் போது திமுக கொதித்து எழுந்து அண்ணா தலைமையில உருவான கட்சி திமுக தீய சக்தியான்னு கேட்டிருக்கணும்ல. கண்டிப்பா கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? இக்னோர் பண்ணாங்க. சரி, பாலிடிக்ஸ்ல வந்துங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம இக்னோர் பண்ணுவோம், நான் இல்லைன்னே சொல்லல. பழைய பாலிடிக்ஸ்ல பதில் சொன்னா அவன் வளர்ந்துருவான் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இது புதிய பாலிடிக்ஸ் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து நீங்க பதில் சொல்லாம விட்டீங்கன்னா எல்லாம் சோசியல் மீடியால போயிருவாங்க கட கட கட. ஓகே. ஓகே. அப்போ நீங்க பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லாத நேரத்துல எல்லாம் மௌனம் காத்தாங்க. அப்ப தீய சக்தி தான் போல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. குழந்தைகளே வந்து சக்தி சக்தி ஆதிசக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு சொல்லி ஸ்ட்ரீட்ல விளையாடுறதெல்லாம் நான் கண்ணால பார்த்தேன். கிராமத்து இருக்குல்ல போய் சேர்ந்துருதுங்க, மேட்ரு போய் சேர்ந்துருது. அதை வந்து இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை இவங்க. கண்டிப்பா மேட்டர் பேசி இழுத்தடிக்கிறதுல வீசிக்க. அதான் சார், திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு? இல்ல, திரும்ப வந்து ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குற முடிவு எடுக்கிறதாங்க அவருக்கு நல்லது. இப்ப பேசப்படுகிற ஓகே. மாதிரி அவர் முதலமைச்சர் ஆகணும் துணை முதலமைச்சர் ஆகணும் துணை ரெண்டு முதலமைச்சர். துணை முதலமைச்சர் கேட்பீங்களா? அப்படின்னா காங்கிரஸ் துணை முதலமைச்சர் கேட்கும், ஆளாளு கேட்பாங்களா எத்தனை துணை முதலமைச்சர் இங்க வைக்க போறீங்க? சரி, சிபிஐ சிபிஎம் ஸ்டாண்டு தான் சரி, ஆட்சிக்கு ஆதரவு தரும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் உடனடியாக பதவியில இருக்கணும். மத்திய அரசு கொல்லைப்புறம் வழியாக வரக்கூடாது. பிராடர் பிரின்சிபிள்ஸ், அந்த பிரின்சிபிள்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா அது பதவி வெறியாக பார்க்கப்படும். அது அவருக்கு நல்லது இல்ல. சார், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் விஜய் அவர்கள் நேரடியா சந்திக்கல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி தான் அவர் வந்துட்டு அவரோட அவங்களோட ஆதரவை கேட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயமே ஒரு தவறான விஷயமா பார்க்கப்பட்டு பேசப்படுது சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் உடனே போய் எல்லாரையும் பார்த்திருக்கணுங்கிறதாங்க என் கருத்து. அதாவது ஓகே. 67 எனக்கு ஸ்டூடெண்ட் டேஸ். அண்ணா பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அவர் யாரை போய் திருச்சியில போய் பார்த்தாருன்னா பெரியாரை போய் பார்த்தாரு. பெரியார் வந்து அண்ணா கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணி அண்ணாவுக்கு எதிராக தேர்தல் வேலை பார்த்து காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்போ எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபம் அதுல, பெரியார் இப்படி செய்யறாருன்னு. பெரியார் பெரியவர் ஒன்னும் சொல்ல முடியல. அண்ணா வந்து கலைஞர் உட்பட எல்லாரையும் கூட்டிட்டு திருச்சிக்கு, சென்னையில இருந்து திருச்சி டிராவல் பண்ணி பெரியாரை பார்த்து வாழ்த்து வேணுங்கன்ட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சது. நெகிழ்ச்சி ஆயிட்டாரு பெரியார். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பதான் வராரு. மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட தான் நான் சொல்றேன். எவ்வளவு பேருங்க, இப்போ காதர் மொய்தீன் ஐயாவோ இல்ல வந்து சண்முக ஐயாவோ எல்லாரும் மூத்த தலைவர்கள். ஒண்ணுமே இல்ல, அவர் அன்னைக்கு சாயந்தரமோ மறுநாளோ எல்லா தலைவர்களும் நான் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்க போறாங்க. பார்த்து உங்க வாழ்த்துகள் வேணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நெகிழ்ச்சிப்படுத்தணுங்க அரசியல்ல. அது யாரு ஒரு புகழ்ச்சிக்கு மட்டும் ஒரு தலைவர் வாங்கிக்க கூடாது, நெகிழ்ச்சி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த இடம் அது உண்மையிலே ப்ராப்ளம் தான். ஏன்னா அது நல்லா தெரிஞ்சுது. கவர்னர் பார்க்க போகும்போது ஒரு பூங்கத்தை கொண்டு போலங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா அது ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஒரு பெரியவங்களை பார்க்கும் போது கையில ஒண்ணுமே கொண்டு வர மாட்டீங்களா? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஹை கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிங்க. அவருக்கு எதிராக நீங்க கோர்ட்டு கூட போக முடியாது. அப்படிப்பட்டவரை பார்க்க போகும்போது வெறுங்கையும் வீசின கையுமா போகும்போது அவர் அங்க பூங்கொத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் அது தவற திருத்திட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறதுனா அந்த கோர் டீம்ல வந்து ஒரு அனுபவமின்மை தெரியுது. அதை நம்ம பொருட்படுத்த வேண்டாம். ஆட்சிக்கு வருவாங்க, வந்த பிறகு அந்த அனுபவம் அவங்களுக்கு வரும். அப்ப அவங்கள பண்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, இளைய தலைமுறை மாத்தி யோசிச்சிருக்கு, ரைட்டு. ஆனா அரசியலுக்கு வந்திருக்கீங்கல்ல நீங்க எல்லாரும், இப்ப அரசியலை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்கல்ல. இப்ப எங்க குழந்தைகள் எல்லாம் சீரியலை பத்தாங்க என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். 25 வருஷமா இங்க இருக்கிறேன். எல்லாம் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பார்த்து இன்னைக்கு எல்லாம் 20 வயசு 25 வயசுல இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸிட் போல்னா என்ன, அது எப்படி நடத்த முடியும்? இப்பதான் அரசியலை கேட்கறாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டாங்க, முதல்ல சொல்லிட்டாங்க. நான் அது ஒண்ணு இஷ்டம்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவங்க கேட்கிற கேள்வியில எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. சரி, இப்பதான் நீங்க அரசியலுக்கே வரீங்க. நாங்க எங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல நாங்க 18 வயசுல அரசியல்ல இருந்தோம். இன்னைக்கு வந்து அப்படி இல்ல, பல காரணங்கள். அரசியல் சாக்கடை, அரசியல் சரியில்லை. அதுபோக கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே வந்து மாணவர்கள் அரசியல் மயமாக்குறத தடுத்துருச்சு. நீங்க அரசியல் கட்சியில எல்லாம் இருந்தா உங்களுக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. போகலைங்க. அது தவறு, ரைட்டுன்னு சொல்ல. காலப்போக்கில் இப்படி மாறி இருக்கு. இப்ப திருப்பி அரசியலுக்கு வராங்க. சரி, விஜயால வந்தா தான் என்ன, வராங்கல்ல குழந்தைகள் அரசியலுக்கு வராங்கல்ல. அப்புறம் வாட் இஸ் வாட்னா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? அப்போ அவங்க சில விஷயங்களை எதிர்பார்க்கும் போது இப்ப திருப்பியும் பழையபடி அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தையும் கோபத்தையும் கொடுத்து இல்ல இப்பவும் விஜய் தாங்க பெரிய சக்தி அப்படின்னு சொல்ல வச்சிருவீங்க. ஆமா சார், இந்த கலவரம் எப்ப சார் அடங்கும்? இன்னைக்கு அடங்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேங்க. அதான் நாட்டு மக்களுக்கு நல்லது. இல்ல நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு PS வீரப்பா நாடோடி மன்னன் படத்துல சொல்ற மாதிரி நம்ம அர்லேக்கர் PS வீரப்பா மாறிட்டாரோ என்னமோ, அதுவும் தெரியல. கண்டிப்பா. சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களிடம் வருகிறேன். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.
Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம் நேரமும் மிச்சம். Let's go holiday. Travel beyond boundaries.